Hello everyone, welcome to our channel. ஸோ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா சார் நான் வந்து ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சு ஒரு சில பேர் எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னா படிக்க ஸ்டார்ட்டே பண்ணலை. ஓகேவா, ரெண்டு பேருமே பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒன்று சிலபஸ் முடிச்சிட்டேன்னு சொன்னாலும் சரி, இல்லை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொன்னாலும் சரி, டெஸ்ட்டை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் டெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால், சார் டெஸ்ட்டு கொடுக்க பயமாக இருக்குது, டெஸ்ட்டு கொடுத்தா மார்க் கம்மியாயிரும்னு எங்களுக்கு தோணுது, நாங்கள் அதனால் டெஸ்ட்டே கொடுக்கலன்னா ஸ்ட்ரைட்டாக போய் எக்ஸாம் அன்றைக்கி கொடுத்துக்கலாம். சரி, நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராவர்ப் மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, த மோர் யூ ப்ராக்டிஸ் இல்லைன்னா த மோர் யூ ஸ்வெட் டியூரிங் ப்ராக்டிஸ். ஓகேவா, ப்ராக்டிஸ் அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்வெட் பண்ணீங்கன்னா நீங்கள் வாருக்கு போகிறப்ப கம்மியாக ப்ளீட் பண்ணுவீங்க. த மோர் யூ ஸ்வெட் டியூரிங் ப்ராக்டிஸ் த லெஸ் யூ ப்ளீட் டியூரிங் வார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போனால் ஃபியர் இருக்கும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க் டெஸ்ட்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மார்க் டெஸ்ட்லேயே நிறைய ஃபெயிலியர் வந்து சந்திச்சிட்டிங்கன்னா எக்ஸாமில் அந்த ஃபெயிலியர் இருக்காது. இல்லை சார் நான் ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் ஹாலில் போய் தான் உட்கார போகிறேன்னு சொன்னால் கஷ்டம். சரிங்களா, ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இது நம்ம ஆப். ஓகேவா, எய்மர்ஸ் ஆப்பு தெரியாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எய்மர்ஸ்னு சொல்லி ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த எய்மர்ஸ் ஆப்பில் போனீங்கன்னா இங்கே அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ்னு ஒன்று காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எய்மர்ஸ் டெஸ்ட் சீரிஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ரேட் வந்து 1000 rupees, 999 rupees. பர்ச்சேஸ் பண்ணுங்கலாம் சொல்ல வரல, கோர்ஸை விற்கிறதுக்கு நான் இங்கே வரல. இந்த டெஸ்ட் சீரிஸ்க்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் கண்டென்ட்டில் போயிருங்க. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் நான் இன்னும் அப்லோட் பண்ணல. ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் ஃபுல்லாக நான் இங்கே அப்லோட் பண்ணுவேன். அப்போ என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் கீழே பார்த்தேன்னா அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ் 1, அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ் 2, அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ் 3, அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ் 4, அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ் 5, இது எல்லாமே பார்ட் சிலபஸ் டெஸ்ட்டு. ஓகேவா, இந்த டெஸ்ட் எவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னா, பார்ட் சிலபஸ் டெஸ்ட் மட்டுமே 32 டெஸ்ட் இருக்குது. சரிங்களா, சார் 32 டெஸ்ட்லாம் நாங்கள் எப்படி சார் கொடுக்குறது? மொத்தம் ஒரு பயாலஜியில் 32 லெசன் தான் இருக்குது, நீங்கள் 32 டெஸ்ட்னா லெசனுக்கு ஒரு டெஸ்ட்டா அப்படின்னா இல்லை. சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு தனியாக இருக்குது, அது பயாலஜிக்கு அங்கே வெளியே. ஓகேவா, நான் அதுக்கு அப்புறமேல் வரேன். இப்போ நல்லா பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெஸ்ட்டுக்கு 1க்கு போகிறீங்கன்னா இங்கே உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே சிலபஸ்னு ஒன்று இருக்கும். சிலபஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாரு, அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா, என்னென்ன டாப்பிக்லேருந்து கேள்வி இருக்க போகுது கண்ணு தெரியுதான்னு பார்த்துக்கோ. பேசிக் ஃபிசிக்ஸ், வெக்டார், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் 1D 2D, லாஸ் ஆஃப் மோஷன். சரிங்களா, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், அதான் 3 லெசன் இருக்குது. மேலே பார்த்தாலும் உனக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் 1D 2D, லாஸ் ஆஃப் மோஷன் 4 லெசன் இருக்குது. அப்போ ஃபிசிக்ஸில் இந்த 4 லெசன் முடிச்சதுக்கு அப்புறமேலும் கெமிஸ்ட்ரியில் இந்த 3 லெசன் முடிச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம்னா கெமிஸ்ட்ரி டெஸ்ட் தாராளமாக கொடுக்கலாம். பாட்னியில் பார்த்தோன்னா செல் யூனிட் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள், செல் டிவிஷன், இது பார்த்தோன்னா ஒரு யூனிட் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அதாவது நான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு டெஸ்ட்டாகவும் பயாலஜியை மொத்தமாக ஒரு டெஸ்ட்டாக வச்சுருப்பேன். உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் கொடுங்க ப்ராக்டிஸ்க்காக. ஸோ அது மாதிரி தான் நாங்கள் இங்கே டெஸ்ட் வச்சுருப்போம். ஓகேவா, பிசி அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பயோனா பயாலஜி இருக்கும். அப்போது நீங்கள் வந்து தாராளம் போய் என்ன பண்ணலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டு கொடுங்கலாம். சரிங்களா, அப்போ அந்த சிலபஸை முடிச்சோன்னே அந்த டெஸ்ட்டு கொடுங்க. சார் அப்படி பார்த்தாலும் எப்படி சார் 5 லெசன் டெஸ்ட் வைக்கிறீங்க, அப்போ எப்படி சார் உங்களுக்கு மட்டும் 32 டெஸ்ட் வந்துச்சுன்னு கேட்டேன்னா, லெட் மீ ஓப்பன் டெஸ்ட் நம்பர் 2. டெஸ்ட் நம்பர் 2ஓட சிலபஸ் பாரு. பேசிக் மேத்ஸ், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் 1D, மோஷன் இன் 2D, லாஸ் ஆஃப் மோஷன், ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ். டெஸ்ட் 3 அதே சிலபஸ் தான். ஓகேவா, மேபி லைட்டாக இங்கே அங்கே மாறி இருக்கும். ஓகேவா, மேபி நான் டெஸ்ட் 2ஓட பயோ சிலபஸ் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ டெஸ்ட் 2ஓட பயோ சிலபஸ் வேறு தெரியுதா, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் சிலபஸ் சேம், பயோ சிலபஸ் வேறு. அப்போ எதுக்காக சார் இப்படின்னா, நல்லா பாரு, சப்போஸ் கொடுக்கறது எவ்வளோ நிறைய டெஸ்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. சார் என்னால் 32 டெஸ்ட்டு கொடுக்க முடியாது பார்ட் டெஸ்ட், நான் என்ன பண்ணுறேன்னா 10 டெஸ்ட்டு பார்ட் டெஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முதல் 3 டெஸ்ட்டுக்கு ஒரே சிலபஸ், அடுத்து 3 டெஸ்ட்டுக்கு. சரிங்களா, இந்த 32 வந்து 16 பிரிச்சிருப்போம். 16 வந்து 11th, 16 வந்து 12th. அந்த 16லேயும் பார்த்தோன்னா 3 வந்து 12th ஃபுல் சிலபஸ், 3 வந்து 11th ஃபுல் சிலபஸ், அந்த மாதிரி தான் பிரிச்சிருப்போம். அப்போ நல்லா பார்த்தோன்னா இது நான் ஏன் இது நவரக்கூடாது, ஐயோ நான் இங்கே தான் யூஸ் பண்ணேன். அப்போ நல்லா பார்த்தோன்னா மொதல் 3க்கு ஒரே சிலபஸ், ஆல்மோஸ்ட் சேம். அப்போ 3 டெஸ்ட்டில் ஒன்றால் 3மே கொடுக்க முடியல, 1 மட்டும் கொடு. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா அடுத்த 3ல் 1 மட்டும் கொடுங்க, அடுத்த 3ல் 1 மட்டும் கொடுங்க. கொடுக்க முடிஞ்சால் எல்லாமே கொடுங்க, கொடுக்க முடியாத பட்சத்தில் 1 மட்டுமாவது கொடுங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
யாராச்சும் அந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது, நான் நீங்கள் கொடுக்குற லிங்கை பின் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ளே போனால் சிலபஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஒரு மொத்தம் 16 டெஸ்ட்டு. ஸோ 16 டெஸ்ட்டு 11th மட்டும், 16 12th மட்டும். ஸோ 16ல் பார்த்தோன்னா லெட்மீஸே நான் 13வது டெஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். நல்லா பாரு, இது ஃபுல் 11th கம்ப்ளீட் சிலபஸ் டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் சிலபஸும் 3 டெஸ்ட்டு 4 டெஸ்ட் இருக்குன்னா நீ 3 நாள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ 1 2 மட்டும் கொடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் போகலாம். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, சார் ஃபுல் சிலபஸ் கொடுத்தா தான் சார் கெத்து, சின்ன டெஸ்ட்டில் கொடுக்கணும். நல்லா பாரு, நீ சின்ன டெஸ்ட்டு கொடுத்தனா அந்த டாபிக் நல்லா தரோவாகும். சரிங்களா? இல்லைன்னா சின்ன டெஸ்ட் கொடுக்குறப்ப தான் எனக்கு இந்த இதுலேருந்து இவ்வளோ மார்க் தான் வருதுன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனால் சின்ன டெஸ்ட் கொடுக்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மார்க் டெஸ்ட்டை விட சின்ன டெஸ்ட் கொடுக்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் நல்லா தரோ பண்ணதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் போனால் தான் நல்ல மார்க் வரும். ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னா மார்க் டெஸ்ட்டில் போய் குதிக்கிற போகிறேன்னு சொன்னால் அப்படி குழியில் போய் விழுந்த மாதிரி தான் இருக்கும். என்ன சார் 200 மார்க் கூட வர மாட்டேங்குதுன்னு சொல்லி என்கிட்ட திட்டக்கூடாது. சாப்டர் வைஸ் டெஸ்ட் வேணுங்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜி 3த்துக்குமே எந்த டெஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா PYQ டெஸ்ட்டாக கொடு, அதான் பெஸ்ட்டு. சரிங்களா? நான் வந்து ஃபிசிக்ஸுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாப்டர் வைஸ் டெஸ்ட் இது ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும், இது தனியாக இதை விட்டுரு. சரியா? இங்கே சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும். இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டில் பார்த்தோன்னா 11th ஃபிசிக்ஸ் மட்டும் ஒரு லெசன் மட்டும் போட்டிருக்கேன். இல்லை ஃபுல்லாக PYQ தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் பார்த்தேன்னா அடுத்தடுத்த லெசனுக்காக PYQ நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லெசன் அப்லோட் ஆகிருக்கும். 12th பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரி இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, கெமிஸ்ட்ரி இருக்குது. சரியா? எல்லா டெஸ்ட்டுமே அன்லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீ பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை காட்டும். நீ பாட்டு கண்டென்ட்டில் போனால் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ கெமிஸ்ட்ரியில் 12th பார்த்தோன்னா உனக்கு பயாலஜிலையும் டெஸ்ட் இருக்குது. சரியா? பயாலஜி டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. கெமிஸ்ட்ரி 12th பயாலஜி கெமிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. ஃபிசிக்ஸ் கூட சீக்கிரம் வந்துடும். இல்லாத பட்சத்தில் பெஸ்ட்டு டெஸ்ட்னா PYQ தான். PYQ எடுத்துக்கோ, டெஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். தயவுசெய்து டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் மார்க்ஸ் ரோர் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணு, டெஸ்ட் கொடுத்தா அனலைஸ் பண்ணு. உன் மார்க் எதில் கம்மியாகுது அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரெமெடி கொடுக்குறது ரெடியாக இருக்கேன். டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறத நீங்கள் எனக்கு ஒரு இமேஜ் எடுத்து அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.